இருக்கு? அம்மா, ஜீரகம் எங்க இருக்கு? என்ன என்னடி, என்ன வேணும்? சீரகம் வேணும். தாளிக்கிறதுக்கு எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு, கண்ணு முன்னாடியே இருக்கு, தெரியல? இங்க இருக்கா? அம்மா, எத்தனை தடவை சொல்றது? தயவு செஞ்சு என்ன சமைக்க சொல்லாதீங்க. என் கண்ணு போயிடும் போல இருக்கு. அப்படியா? நான் தினமும் தான் சமைக்கிறேன், என் கண்ணு ஒண்ணும் குருடாகலையே. இந்த ஓவர் ஹீட்டால என் ஸ்கின் கண்ணு ரெண்டுமே போயிடும். அப்படி நான் எப்படி பியூட்டி குயின் ஆகுறது? அது சரி, என் பியூட்டி குயினோட ஆட்டிடியூட் நல்லா இருக்கே. சரிம்மா, நீ போய் விளையாடு, நான் சமைச்சு வைக்கிறேன். தேங்க்யூமா. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? சரி. ஹாய். இந்த உருண்டையா சுத்திட்டு இருக்கிற உலகத்துல ஒரு சின்ன பகுதியில நம்ம எல்லாரும் நம்ம கனவுகளோட, நம்மள சேர்ந்தவங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் தேடிட்டு இருக்கோம். என்னோட ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா எங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறது தான். நான், அப்பா, அஸ்தா அக்கா, பிட்டு, அப்புறம் அப்பா, நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா அந்த ஒரு நாள் என்னை எவ்வளவு பயமுறுத்திருச்சுன்னா, நாங்க எல்லாரும் பாத்தியா ஷாலினி, ஸ்கூல்ல ஆனுவல் ஸ்போர்ட் திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு. பிட்டுவும் அதுல பார்ட்டிசிபேட் பண்றான். இனிமே நான் ஸ்கூல் முடிஞ்சு தனியா தான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். இது நல்ல விஷயம் தானே. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விடுதலை கிடைச்சிருக்கு. என்ன அந்த பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லையே? நான்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த ஸ்கூல் ஆளுங்க பியூட்டி கான்டெஸ்ட் வைக்கணும், அப்பதான் பண்ணுவேன். அழகழகான Dress, அழகான ஹேர். உனக்கு தெரியுமா, நான் இந்த மாதிரி நடந்து போவேன். கனவு காண்றத முதல்ல நிறுத்துறியா? நம்ம ஸ்கூல்ல பியூட்டி கான்டெஸ்ட் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்க? இந்த வருஷம் ஸ்கூல்ல நான் தான் ஹெட் பாய் ஆக போறேன். ஸ்கூல் கமிட்டில பேசி பியூட்டி கான்டெஸ்ட் நான் ஆர்கனைஸ் பண்ண சொல்றேன். சரி பிரியா, வீடு வந்துருச்சு. நீ என் வீட்டுக்கு வரியா இல்ல உன்னோட வீட்டுக்கு போறியா? இல்லப்பா, இன்னைக்கு ஆஸ்தாக்கா வீட்டுக்கு வரா. நீ உன் வீட்டுக்கு போ, நான் வரேன். சரி, ஆனா காட்டுக்குள்ள ஜாக்கிரதையா போ. காட்டுக்குள்ள கரடியும் இருக்கு, பின்னாடி இந்த காட்டெருமையும் வரும். சரி, ஓகே, பாய். பாய். ஓகே, என்னோட வீடு வந்துருச்சு. நீ தனியா போறியா இல்ல நான் உன்னை டிராப் பண்ணவா? இல்ல வேண்டாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். வழியில கரடி எதுவும் வந்துச்சுன்னா? எனக்கு எந்த கரடியை பார்த்தும் பயம் இல்ல, கபோதியை பார்த்தும் பயம் இல்ல. இந்தா உன்னோட கொடையை எடுத்துட்டு போ. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். இல்ல இந்தா, நீ பாத்து போ. பாய். பாய். வீடு பூட்டி இருக்கு, ஆனா அதெல்லாம் இங்கே வச்சிருங்க. ஆஸ்தா, வந்துட்டியாமா? அம்மா, என்னம்மா இது? மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். என்ன வரவேற்க யாருமே இல்ல. பிட்டுவும் பிரியாவும் எங்க? பிட்டு ஸ்போர்ட்ஸ் டேக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான், அதனால ஃப்ரெண்டு வீட்லயே இருக்கான். இந்த பொண்ணு பிரியா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனா இன்னும் ஏன் வரலன்னு தெரியல. அக்கம் பக்கம் எல்லாம் கேட்டு பாத்துட்டேன், விளையாட போயிருப்பாளோன்னு நினைச்சம்மா. யார் வீட்டுக்கும் போகல வேற. ஏம்மா, அவ தனியா வந்தாளா? இல்ல, அவ ஷாலினி கூட தான் வருவா. ஆனா ஷாலினி வீடு முன்னாடி வந்துடும்லம்மா. ஒரு நிமிஷம், என்ன ஷாலினிக்கு கால் பண்ணி பாக்குறேன். ஷாலினி, போன்ல யாருன்னு பாருமா. ஹலோ ஹலோ ஷாலினி, நான் ஆஸ்தா பேசுறேன். பிரியா இன்னும் வீட்டுக்கு வரலையே. இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஆனா அவ அப்பவே கிளம்பிட்டாளே. அபயம் அவ கூட வந்தானே. அபயா? அவன் நம்பர் உன்கிட்ட இருக்காமா? ஹலோ ஹலோ அபய் கண்ணா, நான் பிரியாவோட அம்மா பேசுறேன். ஷாலினி நீ பிரியா கூட வரதா சொன்னாப்பா, ஆனா பிரியா இன்னும் வீட்டுக்கு வரல. என்னது? ஆனா ஆண்டி, என் வீட்டை தாண்டுற வரைக்கும் அவ என் கூட தான் வந்தா. ஆனா அபய், அவ இன்னும் வீட்டுக்கு வரலன்னா வேற எங்க போயிருப்பா? என்ன அபய்? ஐ லவ் யூ. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா? சொல்லு. என்னது, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பொண்ணு வீட்டுக்கு வரலையா? அத இப்ப சொல்ற? ஹே மாரி, கடையை மூடிட்டு உடனே வா.
பிரியா 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 என்ன திட்டுறதுக்காக கிடைக்கிற ஒரு வாய்ப்பு கூட உங்க அப்பா விட மாட்டாரு. நம்ம குழந்தை தினமும் 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் படிச்சுட்டு வரா, அதனால அவளுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னேன். எங்க அந்த மனுஷன் ஏதாவது செஞ்சாதானே? அம்மா, அப்பாவால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு தானே இருக்காரு. நானும் ஸ்கூலுக்கு தனியா தானே போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஏதாவது ஆச்சா என்ன? இத பாருமா, நீ படிச்சப்ப இருந்த காலம் வேற, இப்ப சொன்னா உனக்கு புரியாது. அம்மா தாயே, நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தணும். என் பொண்ணு பிரியாவுக்கு துணையா இருங்க. சார் சார், என் பொண்ணை காணோம் சார். தயவு செஞ்சு அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? சுரந்தி ஸ்கூல்ல படிக்கிறா. தினமும் காட்டு வழியா தான் கிராமத்துக்கு வருவா. இன்னைக்கு இன்னும் வரல சார். விஷ்ணா, ஃபாரஸ்ட் ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த பொண்ணை சீக்கிரமா தேட சொல்லுங்க. நீங்க என் கூட வாங்க. சீக்கிரம் வாங்க சார். பிரியா 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 ராத்திரி முழுக்க பிரியாவை தேடிக்கிட்டே இருந்தாங்க. காலையில வரைக்கும் எதுவும் தெரிய வரல. போலீஸ் பிரியாவோட ஃப்ரெண்ட் ஷாலினி அண்ட் அபய் கிட்ட கூட விசாரிச்சாங்க. ஆனா அந்த விசாரணையால எந்த பலனும் கிடைக்கல. விரைவாகவே ஒரு விஷயம் தெரிய வந்தது. சார், காட்டுல பொண்ணோட பூனை கிடைச்சிருக்கு சார். சித்தப்பா சித்தப்பா கவலைப்படாதீங்க சித்தப்பா. ஒண்ணும் இல்ல. சார் பாருங்க தெரிய குழந்தை சார். சார், இந்த பாடி கிடைச்சப்போ உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல சார். மர்டர் பண்றதுக்கு முன்னாடி ரேப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். என்ன பண்றீங்க எல்லாரும்? கேமரா ஆஃப் பண்ணுங்க. ஒரு குழந்தை இறந்து போயிருக்கா, போட்டோ எடுக்கிறீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? பிரியாவுடைய ரேப்பும் மர்டர் கேஸும் ஒரு விஸ்வரூபம் எடுத்தது. இந்த விஷயம் சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர், எலக்ட்ரானிக் மீடியாலையும் பெருசா பேசப்பட்டது. சோலம்பூர் கிக்கடி கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் மினிஸ்டர் பாதிக்கப்பட்ட பொண்ணோட குடும்பத்துக்கிட்ட பேசும்போது பிரியாவோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல சீக்கிரமா போலீஸ் விசாரணை தொடங்கப்படும்னு அவர் நம்பிக்கையோட வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இந்த கேஸ் சீக்கிரத்துல SITக்கு மாற்றப்பட்டது. இந்த கேஸுடைய தலைமை அதிகாரியா ஹிமாச்சல் பிரதேஷுடைய SP முகுந்தா அப்பாயிண்ட் பண்ணாங்க. விரைவா SP முகுந்த் அந்த கிராமத்து போலீஸ் கிட்ட இருந்து மொத்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. சார், பிரியாவை கடைசியா அபய் அப்புறம் ஷாலினிங்கிற ஸ்டூடெண்ட் தான் பாத்திருக்காங்க. சார், முதல்ல ஷாலினியோட வீடு வருது, அப்புறம் அபய் வீடு. அபய் என்கிட்ட என்ன சொன்னா, பிரியா துங்குடா ரோட்ல இருந்து தனியா அவளோட கிராமம் திக்கடிக்கு போனாலாம். அப்ப கடைசியா அவளை பார்த்தது அந்த அபய் தான் இல்லையா? ராஜீவ், அந்த பையன் ஏதாவது மறைக்கிறானா? ஆனா சார், அபய பார்த்தா அப்படி எதுவும் தோணல. ஏன்னா பிரியாவோட கண்டிஷனை பார்த்தா அவளை கேங் ரேப் பண்ண மாதிரி தோணுது. பிரியாவோட ஸ்கூல் சோலந்துல இருக்கு. அபய் அப்புறம் ஷாலினியோட ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அவங்க 2 பேர் கூட தான் தாலிப்பட்டி வரைக்கும் வந்திருக்கா. தாலிப்பட்டில இருந்து துங்குடா ரோடு வரைக்கும் அபய் கூட தனியா தான் வந்திருக்கா. ஆனா பிரியாவோட பாடி துங்குடா ரோட்ல இருந்து இந்த பக்கம் கிடைச்சிருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சு கிரைம் சீன் வரைக்கும் அவளோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. எவ்வளவு டீடைல்ஸ் கிடைச்சாலும் அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷாலினி அப்புறம் அபய் இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட ஏதாவது மறைக்கலாம். அவங்க ஸ்டேட்மெண்ட்டை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். SITயோட மொத்த டீமும் இந்த கொடூரமான குற்றத்தை செஞ்சவனை தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரியாக்கு நடந்த அந்த கொடூரம் மக்களோட மனசுல எப்படிப்பட்ட பயத்தை ஏற்படுத்துச்சுன்னா, அந்த ஊர்ல இருந்த அப்பா அம்மாங்க பசங்களை வெளியே அனுப்பவே தயங்கினாங்க. அபய் தான் கடைசியா பிரியாவை பார்த்த விட்னஸ். ஆனா அவன் உண்மையை சொல்றானா அதையும் போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல பிரியாவை இழந்த பிரியாவோட குடும்பம் இப்பவும் துக்கத்திலேயே இருக்காங்க. SP முகுந்த்
பிரியாவோட அப்பா கிட்ட குற்றவாளிகளை பத்தின ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு விசாரிச்சாரு. மனோஜ், உங்க பொண்ணை ஏற்கனவே யாராவது ஃபாலோ பண்ணிருக்கலாம், இல்ல யாராவது அவ கூட பிரச்சனை பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது அவ உங்ககிட்ட சொல்லிருக்காளா? இல்ல, அவ எப்பவுமே இந்த காட்டு வழியா தான் வந்து போவா. எங்களோட பயம் ஒன்னே ஒண்ணுதான், காட்டு விலங்கால ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்தோம். ஆனா இத நான் யோசிக்கவே இல்லை. இந்த காலத்துல மிருகத்தை விட மனுஷங்க தான் ரொம்ப மோசமா இருக்காங்க. ராஜு சொல்லுங்க. சார், துங்குடா ரோடு. சார், எந்த வழியா பிரியா அவளோட வீட்டுக்கு தினமும் போறாளோ அந்த வழியில தான் அபிஷேக்கோட குடோன் இருக்கு. இங்க இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிரியா காணாம போன அன்னைக்கு அபிஷேக் அவன் குடோன்ல வேலை செஞ்ச ஆளுங்களோட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்திருக்கான். அந்த குடிகாரனுங்க தான் பிரியா விஷயத்துல கேங் ரேப் பண்ணிருக்கணும். நீங்க அவனுங்களை தூக்கிட்டு வாங்க. ஓகே சார். உன் பேர் என்ன? பிஜு சார். அபிஷேக் எங்க? என்னாச்சு சார்? நான் தான் அபிஷேக். சிராஜ், விபாஸ், பாபு, அப்புறம் ரூபக், இவங்க 4 பேரும் எங்க இருக்காங்க? சார், இதுதான் சிராஜ். மற்றவங்க எல்லாரும் டெலிவரி கொடுக்க போயிருக்காங்க. ஏன், என்ன விஷயம் சார்? எல்லா ஸ்டேஷனுக்கு வாங்க சொல்றேன், கூட்டிட்டு வாங்க. சார், என்னாச்சு? என்ன விஷயம்? வாடா சார். போ. சார், நான் எதுவும் பண்ணல சார். அடிக்காதீங்க சார். சார், ஏன் சார் அடிக்கிறீங்க? சார், நான் தான் எதுவும் பண்ணல சொல்றேன்ல. சார், அடிக்காதீங்க சார். சொல்றா. சார், வலிக்குது சார். சார், சொல்றா. நான் ஒத்துக்கிறேன் சார். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருந்தோம். ஆனா நான் ஒன்னும் பண்ணல, இவங்களும் ஒன்னும் பண்ணல சார். சார், பிரியாவை நாங்க சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சார். எங்க கிராமத்து பொண்ணு சார் அவ. அவளை போய் நாங்க ஏதாவது பண்ணுவோமா? சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க சார். சார், நீங்க இந்த மாதிரி எங்க மேல பொய்யான குற்றத்தை சுமத்த முடியாது. கிக்கடி கிராமத்திலே நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையன் சார். உங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். உன் கூட வேலை செய்றவங்களோட உதவியோட ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்கீங்க. இப்படி கேட்டா சொல்ல மாட்டாங்க, அடிச்சு தோலை உரிங்க. சார், சார், வேண்டாம் சார். சார், இவனுங்க இப்படி எல்லாம் கேட்டா ஒத்துக்க மாட்டானுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் என்ன? சார், ரிப்போர்ட் வரதுக்கு எப்படி இன்னும் 1 வாரம் ஆகும். குமுதா, குமுதா, உள்ளவா. பிரியா வரமாட்டாமா. இங்க பார் குமுதா, நீ அழுதுரு, நல்லா அழுதுரு. அப்பதான் உனக்குள்ள இருக்கிற துக்கம் கொஞ்சமாவது குறையும். அம்மா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன சமைக்க சொல்லாதீங்கன்னு. இந்த ஹீட்டால என் ஸ்கின்னும் கண்ணும் கெட்டு போயிடும். அப்புறம் நான் எப்படி பியூட்டி குயின் ஆகுறது? என்னங்க, இங்க பாருங்க, பிரியாவை கேங் ரேப் பண்ணி மர்டர் பண்ண 6 சஸ்பெக்ட்ஸை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த 6 பேரும் அவளோட கிராமத்து ஆளுங்க. அது மட்டும் இல்லாம பிரியா எப்பவும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது அபிஷேக் குடோனை கிராஸ் பண்ணி போவான்னு தெரிய வந்திருக்கு. கொலை நடந்த அன்னைக்கு அபிஷேக்கும் அவன் கூட வேலை செய்யற 5 பேரும் துங்குடா ரோட் பக்கத்துல குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. குற்றம் நடந்த அன்னைக்கு இந்த 6 பேர் தான் பிரியாவுக்கு லிஃப்ட் கொடுத்திருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிருக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உறுதி அளிக்கிறோம். குற்றவாளிகளுக்கு இருக்கிறதுலேயே பயங்கரமான தண்டனையை வாங்கி கொடுப்போம். நாங்க அந்த 6 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறோம். கூடிய சீக்கிரமா குற்றவாளிகளை கோர்ட்ல நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்கக்கா, என் புருஷன் அனாவசியமா சந்தேகப்படுறாங்க. அவரு பிரியாவை எதுவும் பண்ணிருக்க மாட்டாருக்கா. வினோத் அண்ணா, என் பையன் பிஜு ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். நம்ம எல்லாரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. இப்படி பண்ணுவானா என் பையன்? என் பொண்ணு அப்படி பண்ணது யாருன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு இப்ப நியாயம் மட்டும்தான் வேணும். ஆனா வினோத் அண்ணா புரிஞ்சுக்கோங்க, பெரிய இடத்து பையனுங்களை காப்பாத்த போலீஸ்காரங்க எங்க பசங்களை புடிச்சிட்டு போயிருக்காங்க. எனக்கு யார் குற்றவாளி நிரபராதின்னு தெரியாதப்போ நான் எப்படி போலீஸோட வேலையில தலையிடுறது? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க.
சார் இவனுங்கள ஒருத்தன் கூட வாயை திறக்க மாட்டேங்கிறான். எவனும் உண்மையை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். அதாவது பிரியாவை மர்டர் அண்ட் ரேப் பண்ணது இவங்க தானே. ஆனா சரி இவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு திரும்ப கூட்டு வரும்போது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாம் உன்னால வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஏறு போடா. பிஜு, உன்னாலதான் இப்ப இந்த நிலைமை. என்னது என்னாலயா? என்னடா உளர்ற? ஆமா, சரக்கு அடிக்கணும்னு சொன்னது நீ தானே. உன் பொண்டாட்டி அடக்கவே உனக்கு துப்பு இல்ல. நீ என்கிட்ட வந்து பேசுற. என்ன பண்றீங்க? யாரு மேல கை வைக்கிற? ஒரு விஷயம் பண்ணு, எல்லாரையும் ஒரே லாக்அப்ல வை. அங்க வச்சு அப்சர்வ் பண்ணு. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாலேயே இவங்க வாயை திறக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். நான் கரடி. நான் பயந்துட்டேன். என்ன விட்டு வேண்டாம். என்ன விட வேண்டாம். விடாதீங்கப்பா. விடாதீங்க, அவனை விடாதீங்க. நல்ல மாட்டினியா? சொன்னா கேளுங்க. விட்டுருங்க. நம்ம பொண்ணு பிரியா இனி வர மாட்டான்னு எனக்கு சொல்லி புரிய வச்சிங்க. ஆனா அவன் நம்ம கூட ஏன் இல்லைன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சு பாத்தீங்களாங்க? எனக்கு தெரியும் நீ என் மேலதான் குற்றம் சொல்ல போற. ஒரு சின்ன பொண்ணு நான் ஸ்கூலுக்கு தனியா போயிட்டு வர விட்டுட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. தன்னுடைய பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா அவங்க பசங்க பாதுகாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வர எந்த ஏற்பாடும் பண்றது இல்ல. தப்பு என்னோடது மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்தோட குற்றம் அது. உலகம் நியாயத்துக்கான பாதையை மறந்துட்டு அநியாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ராஜீவ் சொல்லு. என்ன? ஓபன். இவனை யாரா கொன்னது? யார் கொன்னான்னு கேக்குறேன்ல. எஸ்ஐயோட இன்வெஸ்டிகேஷன்ல அரெஸ்ட் பண்ண 6 சஸ்பெக்ட்ல சிராஜுடைய கஸ்டடியல் டெத் இந்த கேஸ்ல பெரிய பிரச்சனையை கிளப்பிடுச்சு. அந்த 6 சஸ்பெக்டோட குடும்பம் போலீஸ்க்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பினாங்க. என் புருஷன் குற்றவாளி இல்ல சார். அவரு பிரியாவை எதுவுமே பண்ணல. போலீஸ் அவர் மேல பொய்ய குற்றம் சாட்டி அவரு கொன்னுட்டாங்க. சிராஜ் மட்டும் இல்ல, என் பையன் பிஜு, அவனோட முதலாளி அபிஷேக், எல்லாருமே நிரபராதிங்க தான். போலீஸ் பெரிய ஆளுங்களை காப்பாத்துறதுக்காக இந்த அப்பாவிங்க மேல பழிய போடுறாங்க. கஸ்டடியல் டெத்தோட விக்டிம் சிராஜ், அப்புறம் மத்த 5 பேர். பிரியாவை உண்மையிலேயே கேங் ரேப் பண்ணி மர்டர் பண்ணது அவங்க தானா? இல்லனா அந்த சஸ்பெக்ட்ஸோட குடும்பம் எல்லாரும் சொல்ற விஷயம் உண்மையா இருக்குமா? அது உண்மைன்னா எந்த பெரிய மனுஷனை காப்பாத்துறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க? கோலான் போலீஸ், 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 கோலான் போலீஸ். இந்த கஸ்டடியல் டெத்துக்கு அப்புறம் எஸ்பி முகுந்த் மட்டும் இல்ல, எஸ்ஐடில இருந்த எல்லா போலீஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதோட கேஸ் சிபிஐ கைக்கு போயிடுச்சு. சார், பிரியா கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல 6 சஸ்பெக்ட்ஸ்ல ஒருத்தன் சிராஜோட கஸ்டடியல் டெத்துக்கு அப்புறமா எஸ்ஐடி ரிப்போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்க 5 பேரும் வர வழியிலே சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அந்த சண்டை நடக்கும்போது டியூட்டில இருந்த கான்ஸ்டபிள் டாய்லெட்டுக்கு போயிருந்தானா. அப்புறம் திரும்ப வந்து பார்க்கும்போது சிராஜ் இறந்து போயிருக்கான். ஏய், பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ஆனா எப்படி சிராஜ் செத்து போனா? இங்க இருக்கிற செகண்டரி கொஸ்டின் இதுதான். முதல்ல நாம இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சாகணும். சிராஜோட சேர்த்து எஸ்ஐடி 6 சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலேயே பிரியாவோட ரேப் அண்ட் மர்டர் பண்ணது அவங்க தானா? சார், அவங்க இன்னும் கன்ஃபர்ஸ் பண்ணல. எஸ்ஐடி அவங்க டிஎன்ஏ ரிப்போர்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும் இல்ல, பிரியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட இன்னி வரைக்கும் வரல. ரைட் த எக்ஸாமின் டாக்டர். ஐ நீட் ஹர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் as soon as possible. எஸ் சார். அப்புறம் இந்த 5 சஸ்பெக்ட் கிட்ட இருந்து
உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிஎன்ஏ ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களால மர்டர் பண்ண முடியுன்ற விஷயத்த சிராஜை கொண்டு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியாவை கொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்களோ அதை சொல்லுங்க. சார், நாங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். பிரியாவை நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். சிராஜையும் நாங்க கொலை பண்ணல சார். சிராஜ் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருந்தான் சார். என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு கால் வழுக்கிடுச்சு. டேய் சிராஜ், சிராஜ் சார், அப்போ கான்ஸ்டபிளும் டியூட்டில இல்ல சார். தேவையில்லாம எங்க மேல பொய்யான பழி சுமத்திட்டாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. உங்கள ஒருத்தன் செத்து போயிட்டான்றதுனால திரும்பவும் உங்களை அடிக்க மாட்டோம்னு நினைச்சிடாத. சார், மேம் ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டோம். வேணா நீங்களும் அடிச்சுக்கோங்க. நிச்சயமா உன்னோட இந்த ஆசை சீக்கிரமாவே நிறைவேறிடும். ஜெயிலுக்கு போனா நீங்க இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். லாக்அப்குள்ளேயே எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா எப்படி? ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லிடுங்க. இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சார், நாங்க கூட நீங்க எங்களை எப்ப நம்புவீங்க, எப்ப விடுதலை பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு தான் சார் இருக்கோம். சார், இவனுங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா இல்ல முதல்ல கண்ணீர் வடிக்கிறானுங்களா? இவனுங்களை என்னன்னு சொல்றது? நீதி கிடைக்க தாமதமானாலும் சரி, எந்த தப்பு நடந்துடக்கூடாது. கேஸ் எந்த மாதிரி வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லா கேசஸ்லயும் நடக்குது. இந்த கேஸ்ல இருக்கிற சீக்கிரட்டை உடைக்கிறதுக்கு நாம எந்த நாளைக்கு திரும்பி போகணும்னா, பிரியா ஷாலினி அபயோட ஸ்கூல்ல இருந்து வந்த நாள் அன்னைக்கு. பிரியாவை அபயோட விட்டதா ஷாலினி ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்கா. அடுத்ததா அபய் என்ன சொன்னா, பிரியாவை வீட்டுக்கு போற பாதி வழியில விட்டானா. முதல்ல அந்த 2 பசங்க கிட்ட பேசணும். இந்த குற்றம் எந்த சமயத்தில் நடந்ததுன்னு அவங்க கிட்ட பேசுறதுனால ஏதாவது நமக்கு லீட் கிடைக்கலாம். சார், ஷாலினி காலந்தி கிராமத்துல இருக்கா, அப்புறம் அபய் துங்களா ரோட்ல இருக்கா. இவங்க வீட்டு வழியில தேடுறதுக்கு முன்னால நம்ம பிரியாவோட வீட்டு ஆளுங்களை பார்த்தாகணும். ஒருவேளை அவங்கள பார்த்தா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். ரைட் சார். மம்மி, என் டிஷர்ட்டோட பட்டன் பிஞ்சிருச்சு. நாளைக்கு ஸ்கூல்ல ஃபுட்பால் மேட்ச் இருக்கு, தச்சு கொடுங்களேன். ஃபுட்பால் மேட்ச்ல எல்லாம் எதுக்காக நீ கலந்துக்கிறப்பா? அன்னைக்கு மட்டும் நீ பிரியா கூட வந்திருந்தா இன்னைக்கு அவ நம்ம கூட உயிரோட இருந்திருப்பா. ஓய் ஃபுட்பாலர், எனக்கு கூட இந்த மாதிரி நல்ல குதிக்க வரும். 200 தடவை குதிக்கணும் நான் ஸ்டாப்பா. நீ கோல் போடுற மாதிரி இதுவும் கஷ்டம்தான். உனக்கு தான் மண்ணுல விளையாட பிடிக்காதுல்ல, அப்புறம் எதுக்கு வெறும் கால்ல குதிச்சிட்டு இருக்க? டேய் முட்டாள், இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணா ஹைட் அதிகமாகும். மிஸ் வேர்ல்ட் ஆகிறதுக்கு நல்ல ஹைட் இருக்கணும். அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எப்பதான் மிஸ் வேர்ல்ட் ஆவ சொல்லு? இப்பதானே 16 வயசு ஆகுது. 18 வயசு ஆன உடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஏய், முதல்ல அப்பா கிட்ட கேளு, உன்னை மிஸ் வேர்ல்ட் ஆக்குவாரா இல்லையான்னு. உன்னை ஃபுட்பாலரா ஆக்கும்போது பிரியாவை மிஸ் வேர்ல்ட் ஆக்க மாட்டேனா? வெரி குட் மா, வெரி குட். எவ்வளவு கவுண்ட்? 125, 126. பாம்பு 120. அவுட் ஆயிட்ட, அவுட் ஆயிட்ட. என்னடா பண்ண? ஏய், அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அக்காக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் நான் தான்மா. அன்னைக்கு நான் அக்கா கூட வந்திருந்தேன்னா அக்காக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல. இல்லப்பா, அதுக்கு காரணம் நீ இல்ல. நம்ம எல்லாருக்கும் அவ மேல பாசம் அதிகம் இல்ல. அழாத. பிரியாவுக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி ஒன்னு பிரியாவுக்கு தெரியும், இல்ல குற்றவாளிக்கு தெரியும். ஆனா பிரியாவை கடைசியா நல்லபடியா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்திருக்காங்க. அதாவது ஷாலினியும் அபயும். அந்த பசங்க ஏதாவது மறைக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்ல, எங்களுக்கு எப்பவும் அப்படி தோணுதில்ல. அதோட பசங்க எதுக்காக எங்க கிட்ட அதை போய் மறைக்க போறாங்க? எங்க பாருங்க வினோத், நம்ம பசங்க கிட்ட என்ன சொல்றோமோ அதை தான் சொல்லுவாங்க. பிரியா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது எங்களோட கடமை. என் பொண்ணு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி சார். எங்ககிட்ட எதையும் மறைச்சதில்ல. அதோட போலீஸ் சொன்னாங்க பிரியாவை அபிஷேக்கும் அவனுடைய ஒர்க்கர்ஸும் அப்பாவா. எங்க பாருங்க, இப்போவும் அவங்க எல்லாம் சஸ்பெக்ட்ஸ் தான். உங்க பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க எல்லா ஆங்கிள்லயும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஒரு நிமிஷம். ஷாலினி சார் சார் நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பிரியா என் கூட என் வீடு வரைக்கும் வந்தா, அதுக்கப்புறம் அவன் அபாய் கூட போயிட்டா. இங்க பாருமா, இதை பத்தி மட்டும் தான் நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். அபயும் பிரியாவும் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்ன கேட்க வரேன்னா, அபய்க்கும் பிரியாவுக்கும் நடுவில் இல்ல சார், அவன் பிரியாவை காதலிக்கிறான். இதுக்கு முன்னால இதை பத்தி எங்ககிட்ட யாருமே சொல்லல. இதை நீ போலீஸ் கிட்ட சொன்னியாமா? இல்ல, ஆனா அவங்க அபையும் சந்தேகப்பட்டாங்க. நான் இத பத்தி அபய் கிட்ட பேச கூட செஞ்சேன். அபய் உண்மையை சொல்லு, பிரியாவை கரடி தூக்கிட்டு போச்சா இல்ல நீ ஏதாவது பண்ணியா? உனக்கு என்ன பைத்தியமா ஷாலினி? நான் பிரியாவை காதலிக்கிறேன். நான் எதுக்கு அவளை ஏதாவது பண்ண போறேன்? நீ அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் டிராப் பண்ணல. நான் அன்னைக்கு அப்பவே சொன்னேன் அவ கூட வரேன், ஆனா அவ ஒத்துக்கல. என் வீடு வந்துருச்சு. நான் வேணா உன் வீடு வரைக்கும் வரட்டுமா? இல்ல வேண்டாம், நான் போய்க்கிறேன். நீ உங்க வீட்டுக்கு போ. அப்ப கூட நான் அவ கூட பின்னாடியே போலான்னு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா நான் போல. ஒருவேளை போயிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. சரிம்மா, அபய்க்கு பிரியாவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஆனா பிரியாவுக்கு அபயை பிடிச்சிருந்ததா? அவளுக்கு பிடிக்கும், ஆனா அபய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த பிரியா என்கிட்ட சொல்லவே இல்லை சார். சார், அன்னைக்கு தான் நான் பிரியாக்கு ஃபர்ஸ்ட் டைமா ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இப்படி. அவ எப்படி சார் ஷாலினி கிட்ட சொல்ல முடியும்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண உடனே இப்படிலாம் நடந்துச்சா? பிரியா கிட்ட அதை பத்தி கன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. அவ உன்னை ஏத்துக்கிட்டாலா இல்ல நிராகரிச்சாலும் கூட உன்னால தெரிஞ்சுக்க முடியல. இல்ல சார், அவ மறுப்பெல்லாம் சொல்லல. அப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா? பிரியா, பிரியா நில்லு. பிரியா, என்ன உனக்கு பிடிக்கலையா? எனக்கு மட்டும் இல்ல, மொத்த ஸ்கூலுக்கும் உன்னை பிடிக்கும். அபய், நீ ரொம்ப நல்ல பையன். ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டால என்னால இருக்க முடியாது. சரி வேண்டாம், கேர்ள் ஃப்ரெண்டாலாம் வேண்டாம். என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா? நான் ஏற்கனவே உன் ஃப்ரெண்டு தானே. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டால என்னால இருக்க முடியாது. இங்க பாரு, நான் பெரியவளாகி பியூட்டி குயின் ஆகி பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பத்தி எல்லாம் யோசிக்கலாம். ஓகே? அது வரைக்கும் நம்ம பிஎஃப் இல்ல பிஎஃப்எஃப் இருப்போம். பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர். ஓகே? அபய், எங்ககிட்ட எதுவும் மறைக்கல? இல்ல சார், நான் எதையுமே மறைக்கல. சார், an old flame and old head on young shoulder. இவனை என்னன்னு சொல்றது சார்? ஒரு புத்தகத்தோட மேலட்டையை வச்சு அந்த புத்தகத்தை பத்தி நம்ம எடை போடக்கூடாது சார். ஆனா இந்த மீடியா இந்த 6 சஸ்பெக்ட்ஸோட குடும்பமும் சொல்லுது, அதாவது ஏதோ ஒரு பெரிய ஆளை காப்பாத்த தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தியரி மீடியாவோடதா இருந்தாலும் சரி, ஜனங்களோடதா இருந்தாலும் சரி, அதை செக் பண்றதுல தப்பு இல்லைல்ல. டிஎன்ஏ அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வர வரைக்கும் மற்ற 6 சஸ்பெக்ட்ஸோட வீட்டு ஆளுங்களையும் விசாரிங்க. ஏன்னா சிராஜோட டெத்தை பத்தி அவங்க தான் பெரிய பிரச்சனையை கிளப்புனதே. சார், சிராஜ் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு சார். அவரை வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க சார். சார், வேணும்னே என் பிள்ளைய யாரோ மாட்டி விடுறாங்க. பிரியா செத்து போன அன்னைக்கு சாயங்காலம் அவன் என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்தான் சார். அன்னைக்கு சாயந்தரம் உங்க பையனை அபிஷேக்கோடையும் அவன் ஃப்ரெண்ட்ஸோடையும் சரக்கு அடிக்கிறத பாத்திருக்காங்க. ஆனா நீங்க அவன் அங்க போயிருந்தான், எனக்கும் நல்லா தெரியும் சார். ஆனா அதுக்கப்புறம் எனக்காக அவன் வீட்டுக்கு வந்துட்டான். என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனதே அவன்தான். சிராஜ் அப்புறம் பிஜுக்கு அப்புறமா சிபிஐ மத்த சஸ்பெக்ட்ஸோட ஃபேமிலி கிட்டயும் விசாரிச்சாங்க. அதே நேரத்துல அபையும் அவங்க அப்பாவுடைய நடவடிக்கையும் கவனிச்சாங்க. பிரியாவை இழந்தவங்களோட குடும்பம் துக்கத்திலிருந்து விடுபட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரியாவுக்கு நடந்த அநியாயத்துக்கு இது வரைக்கும் விசாரணை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. சார், இது பிரியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா பிரியாவோட டெத் ஷாலினி அபே பார்த்த அன்னைக்கு தான் நடந்திருக்கு. சார், பிரியாவோட லெஃப்ட் ஹேண்ட் அப்புறம் லெஃப்ட் லெக் ரெண்டையும் ஃபிராக்சர் பண்ணிருக்காங்க. மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்கா. சார், இந்த ரிப்போர்ட்ல ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரிய வந்திருக்குன்னா, நிச்சயமா பிரியாவை கேங் ரேப் பண்ணல. பிரியாவோட பாடியில இருந்து ஒரே ஒரு டிஎன்ஏ சாம்பிள் தான் கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவளை ரேப் பண்ணது ஒரே ஒருத்தன் தான். அந்த 6 பேர்ல அந்த ஒருத்தன் யாரு? சிராஜா இல்ல மத்த 5 பேர்ல ஒருத்தனா? அவங்க 6 பேரோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வரும்போது தான் சார் அந்த விஷயம் தெரியும். ஆனா பிஜுவை பத்தி ஒரு விஷயம் வந்திருக்கு. அவன் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்ட அடிக்கடி போவானா? சரி, டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எப்போ வரும்? இன்னும் 4-5 நாள் ஆயிடும் சார். பிரியாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்ற தியரி என்னன்னா, பிரியாவோட மர்டரை பிஜு ஒருத்தன் தான் பண்ணியிருந்தா நம்ம தேவையில்லாம அவனோட சேர்த்து மத்த 5 பேரையும் தூக்கிட்டு வந்திருக்கோம். சிராஜ் தான் முதல்ல பிஜுவை ப்ளேம் பண்ணது. பிஜு, உன்னாலதான் நாங்க எல்லாரும் இப்ப ஜெயில இருக்கோம். அதுக்கப்புறம் சிராஜோட கஸ்டோடியல் டெத், அப்புறம் எஸ்ஐடியோட ரிப்போர்ட். அந்த 5 பேர் தான் சிராஜை கொண்டிருக்காங்கன்னு சொல்லுது. இந்த கிரைமுக்கும் சிராஜுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமலும் இருக்கலாம். ஒருவேளை அந்த 5 பேருக்கும் சிராஜ் எங்க வாயை திறந்துட போறான்ற பயமும் வந்திருக்கலாம். அதனாலதான் முதல்ல சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை அப்புறம் கொலையா மாறி இருக்கு. விக்ராந்த், அந்த 5 பேருக்கும் நார்கோ டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படி பண்ணா பிரியாவோட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே பிரியாவோட ரேப் மர்டர் அப்புறம் சிராஜோட கஸ்டோடியல் டெத்தை பத்தின உண்மை வரலாம். ஓகே சார்.
ஐ லவ் யூ. நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியா? மார்ச் சாயங்காலம் நீ, அபிஷேக், சிராஜ், பாபு, ரூபக், விகாஸ் எங்க குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க? தூங்கடா ரோட் பக்கத்துல. அன்னைக்கு சாயந்தரம் பிரியாவும் அந்த ரோட்ல தான் வந்தா. அவளை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அவளை நாங்க பார்த்தோம். அவ அந்த வழியா தான் போயிட்டு இருந்தா. பிரியாவை என்ன பண்ணீங்க? அவளுக்கு உங்க வண்டியில லிஃப்ட் கொடுத்தீங்களா? இல்ல, அவளுக்கு நாங்க லிஃப்ட் கொடுக்கல. அவ கிளம்பி போயிட்டா. ஆனா அதுக்கப்புறம் பீஜு போனா. பீஜு பிரியாவுக்கு பின்னாடி போனானா? இல்ல, வீட்டுக்கு போன. அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அப்புறம் சிராஜை எதுக்காக கொன்னீங்க? அவனை கொல்லல, அவன் கால் தவறி அவனே கீழே விழுந்துட்டான். இவங்களோட நார்கோ டெஸ்ட்ல ஒரு கேள்விக்கு கூட பதில் கிடைக்கல. சார், இவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாங்களோ அப்புறம் இந்த டெஸ்ட்லயும் அவங்க அதே தான் சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதிகமா மேக்கப் போட்டு விட்டுறாத. அக்கா, நீங்க பயப்படாதீங்க. என்ன மாதிரி மேக்கப் போடுறவள நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் உங்களுக்கு பண்ணி விடுற மேக்கப்ல அந்த பையன் உங்களையே தான் பார்த்துட்டு இருப்பான். உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களோட இந்த ரூம் என்னோடது. அக்கா, நான் உங்க கூட தூங்கவா? பிரியாக்கா இறந்ததுக்கு அப்புறமா எனக்கு அந்த ரூம்ல தனியா தூங்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை பிட்டு, இங்க வா. சார், இது கிரைம் சீனோட ஃபுட்டேஜ். பிரியாவோட பாடி இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. ஆனா அவ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவ ஈவினிங் டைம்ல இறந்திருக்கா. அதுவும் இருட்டுறதுக்கு முன்னால. சார், ராத்திரி ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல நிச்சயமா மக்கள் நடமாட்டம் இருக்கும். சார், எப்படி இருந்தாலும் பிரியாவை ரேப் பண்ணும்போது அவ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கா. அப்படின்னா அவ கண்டிப்பா கத்தவும் செஞ்சிருப்பால. ஆனா இப்ப வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த விட்னஸும் முன் வரல. ஒருவேளை பிரியாவை வேற எங்கேயாவது கொன்னுட்டு அப்புறமா பாடியை இங்க கொண்டு வந்து டம்ப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. விக்ராந்த், இந்த வழியில என்னென்ன கிராமங்கள் இருக்கோ, தினமும் யாரெல்லாம் இங்க வந்துட்டு போறாங்களோ அவங்க எல்லாரையும் விசாரிங்க. கண்டிப்பா யாராவது பார்த்திருக்கலாம். அவங்க பயத்தினால யார்கிட்டயும் எதையும் சொல்லாம இருக்கலாம். ஓகே சார். பிரியாவுடைய ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல எஸ்ஐடியோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த 6 பேரும் சஸ்பெக்ட்ங்கிறதோட நின்னு போச்சு. அந்த 6 பேரும் உண்மையா குற்றம் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு எஸ்ஐடியால தெரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. சிபிஐ கிரைம் சீனுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சாங்க. 7 மார்ச் சாயந்தரம் பிரியாக்கு நடந்த அநியாயத்தை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கிடையில அந்த 6 சஸ்பெக்டோட டிஎன்ஏ ரிசல்ட்டும் வந்தது. அதுல ஒருத்தன் இன்வெஸ்டிகேஷன்ல ஜெயிலியே இறந்துட்டான். சார், அவங்க 6 பேரோட டிஎன்ஏ ரிப்போர்ட். சார், இவங்க 6 பேரோட டிஎன்ஏவும் பிரியாவோட பாடியில இருக்கிற டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல. எஸ் சார், பிரியாவை ரேப் அண்ட் மர்டர் பண்ண ஆள் வேற யாரும் தான். அவங்களை கண்டுபிடிக்க நாம புதுசா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். வாட் அபவுட் அபய்? எனக்கு என்னவோ அபயால பண்ண முடியும் தோணல. ஏன்னா பிரியாவோட பாடியில இருந்து கிடைச்ச டிஎன்ஏவை மறுபடியும் ரீஎக்ஸாமின் பண்ணி பார்த்தோம். அதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா அவளை ரேப் பண்ணவனுக்கு எப்படி 25ல இருந்து 32 வயசு இருக்கும். 25ல இருந்து 32? அப்படின்னா நம்மளோட சர்ச் கிரைட்டீரியா அதுதான். விக்ராந்த், கிக்கிடி மட்டும் இல்லாம மத்த கிராமத்தையும் செக் பண்ணுங்க. தேவைப்பட்ட மொத்த மாவட்டத்தையும் செக் பண்ணுங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. 25ல இருந்து 32 வயசுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. அதை பிரியாவோட பாடியில இருந்து கிடைச்ச டிஎன்ஏ சாம்பிள்ஸோட மேட்ச் பண்ணி பாருங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், 25 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிற லோக்கல் கிரிமினல்ஸ் எல்லாரையுமே பிடிங்க. ஆனா சார், இந்த 5 பேர் என்ன பண்றது? இப்ப மீடியா இந்த கஸ்டோடியல் டெத் கேஸ இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிடுவாங்களே. எஸ்ஐடி எந்த 6 சஸ்பெக்ட ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல குற்றவாளியா கருதுனாங்களோ சிபிஐ அவங்க 6 பேர்ல உயிரோட இருக்கிற 5 பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தன் போலீஸ் கஸ்டடியில இறந்து போயிருக்கான். போலீஸ் அதுக்கான காரணத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதை விட பெரிய கேள்வி, பிரியாவோட கேங் ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரு? விக்ராந்த், இவங்க எல்லாரும் சிராஜ் இறந்ததுக்கு போலீஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. எதுக்கு அவனோட இருந்த 5 பேரையும் கண்காணிங்க. ஏன்னா சிராஜோட மர்டர்ல அவங்களும் சஸ்பெக்ட்ஸ் தான். சிராஜ் ஜெயில இறந்ததுக்கு காரணம் யாரு? இப்ப சோலன் டிஸ்ட்ரிக்ட்ல குடியிருக்கிற 25ல இருந்து 32 வயசு மேல் ஹிஸ்டரி ஷீட் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாங்க. வயசுல முன்ன பின்ன இருக்கிற ஒருத்தரை கூட அவங்க விடல. பிரியாவோட ரேப் அண்ட் மர்டர் நடந்த 2வது மாசம் ஆரம்பிக்குது. ரொம்ப பெரிய தேடலுக்கு அப்புறமும் கூட இந்த கேஸுடைய எண்டுக்கு இவங்களால போகவே முடியல.
இந்த ஃபோன் நம்பர் யாருதுன்னு தெரிய வந்ததா? இல்ல சார். பிரியாவோட கிராமத்தை சேர்ந்தவங்க, பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க, 25ல இருந்து 32 வயசு இருக்கிற 215 பேரோட டிஎன்ஏ. ஆனா இதுல ஒருத்தருடைய டிஎன்ஏ கூட பிரியாவோட பாடியில கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் ஆகல. Damn it. விக்ராந்த், நாம இது வரைக்கும் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கோம். ஒருவேளை இந்த குற்றத்தை பண்ணது இந்த ஊரை சேர்ந்தவன தான் இருக்கணும்ன்றதுக்கு எந்த அவசியமும் இல்லைல்ல. ரிலேட்டிவா இருந்திருக்கலாம், குற்றம் நடந்த அன்னைக்கு சாயந்தரம் இங்க வந்திருக்கலாம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அட்வான்ஸ் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம். நம்ம அந்த டெல்லி கேஸ்ல கூட பண்ணோமே. நம்ம கிட்ட இப்போ எத்தனை டிஎன்ஏ சாம்பிள்ஸ் இருக்கோ அது மொத்தத்தையும் பிரியா பாடியில இருந்து கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பாருங்க. நல்லா செக் பண்ணி பாருங்க எந்த டிஎன்ஏ அதிகமா மேட்ச் ஆகுதுன்னு. யாரோட டிஎன்ஏ அதிக அளவுல மேட்ச் ஆகுதோ அவங்க தான் பிரியாவை ரேப் அண்ட் மர்டர் பண்ண குற்றவாளியோட சொந்தக்காரன்றது நமக்கு தெரிய வந்துடும். என்னோட வீடு வந்துருச்சு. நான் வேணா உன் கூட உன் வீடு வரைக்கும் வரட்டுமா? இல்ல வேண்டாம், நான் போய்க்கிறேன். நீ உங்க வீட்டுக்கு போ. வழியில கரடி வந்துருச்சுன்னா? எனக்கு கரடியை பார்த்தும் பயம் இல்ல, கபோதியை பார்த்தும் பயம் இல்ல. என்னால உன்னை காப்பாத்த முடியல பிரியா. அட்வான்ஸ் டிஎன்ஏ மூலமா சிபிஐயோட இந்த முயற்சி வைக்கப்போர்ல குண்டூசிய தேடுற மாதிரி தான். அவங்க இந்த கேஸோட எண்டுக்கு போக இன்னும் நிறைய டிராவல் பண்ண வேண்டி இருக்கு. சார், அந்த 215 பேரோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுல ஒருத்தனுடைய டிஎன்ஏ பிரியாவோட பாடியில கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது சார். யார் அது? கேசவ் சேனல், டிக்கெட்டி கிராமத்து ஆள் தான் சார். இதோ இங்க பாருங்க. அப்போ அதிக அளவு சான்சஸ் இருக்கு பிரியாவை கொடூரமா ரேப் அண்ட் மர்டர் பண்ணது அந்த கேசவோட சொந்தக்காரனா இருக்கலாம். இவன் குடும்பத்தை சேர்ந்த எல்லா ஆண்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் எடுங்க. பிரியாவோட ரேப் அண்ட் மர்டர் நடந்த அன்னைக்கு சாயந்தரம் இவனோட எந்த ரிலேஷன் கிரைம் ஏரியால இருந்தாங்கன்றத பாருங்க. ஓகே சார். வீட்ல கேஷவ் இருக்கானா? இருக்காரு சார். சொல்லுங்க சார். கேஷவ், உங்களை தவிர உங்க குடும்பத்துல வேற யாரெல்லாம் இருக்காங்க? சார், அது நான், என் ஒய்ஃப், அம்மா, அப்பா, என் சித்தப்பா போன வருஷம் இறந்துட்டாரு. அப்புறம் சித்தி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு, என்னோட தங்கச்சி. அவங்கள தவிர வேற யாரும் இல்லையா? இல்ல சார், குடும்பத்து ஆளுங்கன்னா இவ்வளோ பேர் தான். சார், இதை சொல்லுங்க, 7th மார்ச் அன்னைக்கு உங்க ரிலேஷன் யாராவது உங்களை பார்க்க வந்தாங்களா? இல்ல சார், இல்லையே, யாரும் வரல. சார், கேஷவோட வீட்டுல அவனை தவிர ஜென்சன் பார்த்தா வயசானவங்க அப்பா தான் இருக்காரு. வேற எந்த ஆளை பத்தியும் அவரு எதுவும் சொல்லல சார். அப்படின்னா நிச்சயம் எதையும் மறைக்கிறான். விக்ராந்த், அக்கம் பக்கம் எல்லா வீட்லயும் விசாரிங்க. கண்டிப்பா 7th மார்ச் அன்னைக்கு இவனோட மேல் ரிலேட்டிவ் யாரோ வந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே சார். சார், இது சுனில் சேனல், கேஷவோட ஒண்ணு விட்டு தம்பி. கேஷவோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அடையாளம் சொன்னாங்க. சார், இவனோட மொத்த டீடைல்ஸையும் எடுத்தாச்சு. பல வருஷமா டெல்லியில இருக்கான். 2014 அட்டெம்ப்ட் மர்டர்ல உள்ள போயிருக்கான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெயில் கிடைச்சிருக்கு. பெயிலுக்கு அப்புறமா தலைமறைவாயிட்டான். டெல்லி போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க சார். அப்போ 7th மார்ச் பிரியாவோட ரேப் அண்ட் மர்டர் நடந்த அன்னைக்கு அவன் இங்க இருந்திருப்பானா? எஸ் சார். கேஷவோட நெய்பர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அப்படின்னா கேஷவோட வீட்டை சேர்ந்தவங்களால தான் சொல்ல முடியும் அந்த சுனில் எங்க இருப்பான்றத. நீங்க ஒண்ணு பண்ணுங்க விக்ராந்த், கேசவோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரோட போன்ஸையும் ட்ராக்ல வைங்க. யாராவது இந்த சுனில் கூட டச்ல இருக்கலாம். இந்த சுனில் எங்க இருக்கான்றத நம்ம சோர்சஸை வச்சு சீக்கிரமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். சார், சுனிலுக்கு ஒரு கால் வந்திருக்கு சார். எந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது? சார், நம்பர் பிரகாஷ் வர்மாவோடது. கிளாஸ்கோ டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சுனில் எந்த நம்பர்ல இருந்து பண்ணானோ அதை உடனே ட்ராக் பண்ணுங்க. என்னாச்சு? இங்க சுனில் சந்தன் எங்க இருக்கான்? சார், சுனில் இங்க இல்ல சார். உள்ள போய் பாருங்க. சார், இங்க தான் அவன் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டான் சார். சரி, பிரகாஷ் சர்மா யாரு? அது நான் தான் சார். ஆனா உன்னோட நம்பர்ல இருந்தா அவன் கால் பண்ணிருக்கான். ஆமா சார், என் நம்பர்ல இருந்து தான் அவங்க அம்மாக்கு கால் பண்ணான். அவன் எத்தனை மணிக்கு கிளம்புனா? ரொம்ப நேரம் ஆச்சு சார். கேஷவுடைய ஒண்ணு விட்ட தம்பி சுனில் அந்த போன் காலுக்கு அப்புறம் அவனுடைய சித்திய பார்க்க அங்க வரவே இல்லை. அதோட சிபிஐ டீம் கேஷவோட குடும்பத்தை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சுனில்
வேற வேற நம்பர்ல இருந்து அவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தான். ஆனா சிபிஐல இப்ப வரைக்கும் அவனுடைய காலை ட்ரேஸ் பண்ணவே முடியல. அதோட கேசவோட குடும்பத்துல இருந்தும் எந்த செய்தியும் கிடைக்கல. ஷோலன், சிம்லா, விலாஷ்பூர் ஒவ்வொரு தடவையும் வேற வேற இடத்துல இருந்து கால் பண்றான். அவன் கால் பண்ற எல்லா இடத்துலயும் கூலி தொழில் பண்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஒரு விஷயம் காமனா இருக்கு, அவனோட போனை அவன் பயன்படுத்துறதே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அக்கம் பக்கத்துல எவ்வளவு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, வேர் ஹவுஸ் இருக்கு, குடோன்ஸ் இருக்குன்ற லிஸ்ட் எல்லாம் உடனே எடுங்க. நம்ம ஆளுங்களை அங்க அனுப்புங்க. இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. ஓகே சார். ஹலோ, நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா, நான் உங்களை பார்க்கறதுக்கு சீக்கிரமா வந்துடுறேம்மா. சரி, நான் வச்சிடுறேம்மா. வேலை முடிஞ்சது சார், நான் கிளம்புறேன். போறதுக்கு முன்னால எங்களை பார்க்க மாட்டியா? சார் வேண்டாம் சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் அடிக்காதீங்க சார். சார் நான் தான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல சார். சார் சார் வலிக்குது சார். நான் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு என்ன ஆச்சுன்ற உண்மையை மட்டும் சொல்லு. சார் சார் அன்னைக்கு சாயந்தரம் அந்த பொண்ணு தனியா போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் சார். சார் அவளை பார்த்ததும் எனக்கு மனசு மாறிடுச்சு சார். சார் சார் அடிக்காதீங்க சார். என்னது மனசு மாறிடுச்சா? ஆனா அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு நீ ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தியா? சுனில் அவன் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிட்டான். அவனுடைய டிஎன்ஏ பிரியாவோட பாடியில கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிடுச்சு. சுனில் மேல பிரியாவோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ ஃபைல் பண்ணாங்க. ஆனா சிராஜோடைய கஸ்டோடியல் டெத் ஏன் நடந்ததுன்னு தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரியாவுடைய குடும்பத்துக்கு கிடைச்ச நீதி அவங்க முழு துக்கத்தை போக்க முடியாது. காட்டு விலங்குகளை கண்டு பயப்படாம நீ தப்பிச்சு வர உனக்கு கத்து கொடுத்த. ஆனா மனுஷங்க அதை விட மோசமான விலங்குகள்னு உனக்கு சொல்லி தர நான் தவறிட்டேன். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.